ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பாரில் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடிய எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் நிறைய ரெஸ்லர்ஸ் ஒரு சில ரெக்கார்டு படைக்க போகிறாங்க. ஸோ அப்படி என்ன ரெக்கார்டு யாரெல்லாம் படைக்க போகிறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரேண்டி ஆர்டன் தான். ஸோ ரேண்டி ஆர்டன் தான் WWE வரலாற்றிலே அதிக முறை எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் என்ட்ரு ஆன ஒரே ரெஸ்லர். ஸோ 9 தடவை என்ட்ரு ஆகிருக்காரு. ஸோ இந்த வருஷம், அதாவது இந்த வருஷத்துக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ரேண்டி ஆர்டன் இருக்க போகிறாரு. அதோட சேர்த்தா 10 முறை அவர் என்ட்ரு ஆகிடுறாரு. ஸோ WWE வரலாற்றிலே அதிக முறை என்ட்ரான ஒரே ரெஸ்லர் ரேண்டி ஆர்டன் தான். அதே மாதிரி உமன்ஸ் டிவிஷன்லேயே அதிக முறை எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் ஜெயிச்சது ஒரே ரெஸ்லர் தான், பியாங்கா பெலர். 2 தடவை உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க. உமன் டிவிஷனில் அதிக முறை ஜெயிச்சது பியாங்கா பெலர் மட்டும் தான். அதேமாரி மென்ஸ் டிவிஷனில் அதிக முறை எலிமினேஷன் சேம்பர் மேட்சை ஜெயிச்சது ட்ரிபிள் ஹெச் அண்ட் நம்ம ஜான்சினா தான். 4 தடவை எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2வது இடத்துல டேனியல் பிரான் இருக்காரு. ஸோ 3 தடவை எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதேமாரி ஜான்சனா இன்னொரு ரெக்கார்டையும் பிடிச்சிருக்காரு. ஸோ முதல் ஆளாக எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் என்ட்ராகி, அதாவது எலிமினேஷன் சேம்பரில் 4 பேர் 5 பேர் பார்த்தீங்கன்னா என்ட்ராவாங்க. அதில் முதல் ஆளாக எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சுக்கு உள்ளே லாஸ்ட் வரைக்கும் நின்று கடைசியாலாம் ஜெயிச்சதான் ஒரே ஆளாக நம்ம ஜான்சனா மட்டும் தான். WWE உமன் ரெஸ்லர்ஸுக்கு யாருக்கெல்லாம் அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ டாப் 1ல் நிக்கி பெல்லா 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 2வது ப்ரீ பெல்லா 8 மில்லியனுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது 3rd பிளேஸில் ரியார் ஃப்ளே 6 மில்லியனுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 4th பிளேஸில் நம்ம அலெக்சா பிளேஸ் ஸோ 6க்கும் மேலே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ நட்டாலி 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. 5.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. மாதிரி உமன் டிவிஷனில் அதிக முறை பார்த்தீங்கன்னா உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் என்ட்ரான ஒரே ரெஸ்லராக லீவ் மார்கன் இருக்கிறாங்க. ஸோ 6 தடவை என்ட்ராயிருக்கிறாங்க. அடுத்ததாக மென்ஸ் டிவிஷனில் மோஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்த ரெஸ்லர்ஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம ரேண்டி ஆர்டனும், நம்ம 2வது படியாக ஸோ ஜான்சனா அண்ட் கிறிஸ் ஜெரிகோ. ஸோ ஜான்சனா அண்ட் கிறிஸ் ஜெரிகோ 8 தடவை அரைவ் ஆகிருக்காங்க. ஸோ ரேண்டி ஆர்டன் 9 தடவை அரைவ் ஆகிருக்காரு. ஸோ இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர்லேயும் ரேண்டி ஆர்டன் இருக்காரு. ஸோ அப்படி கணக்கு பண்ணால் 10 வருஷம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா இருக்காரு. ஸோ அடுத்ததாக வரக்கூடிய ரசல்மனியாவில் லீவ் மார்கன் அவங்களுடைய ஒரு ரெக்கார்டு பதிக்க போகிறாங்க. ஸோ அதாவது ரசல்மனியா வரலாற்றிலே நம்ம லீவ் மார்கன் இது வரைக்கும் ஸோ ஒரு சிங்கிள்ஸ் டைட்டிலுக்காக ஃபைட் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருஷம் ரசல்மனியாவில் தான் அவங்க ஒரு சிங்கிள்ஸ் டைட்டிலுக்காக ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம ஜே உசோக்கு திரும்ப ஃபேன்ஸ் அவங்களோட டிஸ்லைக்ஸை கொடுக்குறாங்க, வெறுப்பாக காணிக்கிறாங்க. ஸோ அதாவது இந்த வாரம் நடந்த ரா மேட்ச்சில் குவாலிஃபையாக உண்மையாக ஆகக்கூடியது பிரான்சன் ரீட் தான். பட் பிரான்சன் ரீடுக்கு இன்ஜுரி ஆனோன்னா அந்த ஸ்பாட்டில் ஸோ நம்ம ஜே உசோ வின் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ எப்படியும் அவர் ஸோ எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் ஜெயிக்க மாட்டார், அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலுமே கூட ஸோ அது எப்படிடா, ஸோ வேறு எந்த ரெஸ்லரும் அதில் இல்லையா, ஜே உசோ தான் வின் பண்ண வைக்கணுமான்னு சொல்லி ஸோ ஜே உசோ வின் பண்ண சொன்னதுக்கு ஆல்ரெடி 26,000க்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் ஸோ டிஸ்லைக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ தொடர்ந்து வெறுப்பாக காஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு பார்வைக்கு அவரோட ஈட் மூமெண்ட்டாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் லாஜிக் படி WWE அவரை புஷ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ப்ரோ, நம்ம ஜே உசோ எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஃபேன்ஸ் ஓ பண்ணுறாங்க? ஸோ அவருக்குன்னு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? ஸோ இல்லைனா அவரை ஒரு மேட்ச்சில் கூட ஜெயிக்க வைக்கக்கூடாதா? என்ன பண்ணாதான் ஃபேன்ஸ் ஏற்றுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது WWE அவரை ஓவர் புஷ்ங்கிற பேரில் ஸோ அவர் டம்மி பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. ஸோ இதனால் ஃபேன்ஸ் இப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஜே உசோலாம் நாங்கள் இனிமேல் சிங்கிள்ஸ் ரன்னெல்லாம் பார்க்க விரும்பலை. ஸோ ஒன்று அவர் ஜிம்மி கூட டேக் டீமாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா பிளட் லைன் ஸ்டோரி லைன் கூட வரணும். ஸோ அப்படி இல்லைனா நம்ம ரோமனுக்கு ஒரு அடியாளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ தனியாக அவருக்கு சொல்லி ஸோ ஒரு ரன் தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜே உசோ ஈட் மூமெண்ட்டை போட்டு ஃபேன்ஸ் மத்தியில் அவரை ஒரு வெறும் என்டர்டெயின் ரெஸ்லராகவே காமிச்சிக்கிட்டாரு. ஸோ இதனால் WWE அதாவது ஃபேன்ஸ் ஸோ அவர் ஒரு பெரிய லெவல் ரெஸ்லராக பார்க்க விரும்பலை. ஸோ WWE அவரை ஓவர் புஷ் பண்ணி ஸோ பாதாளத்தில் தள்ளி விட்டாங்க.
அதான் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ இதுக்கும் மேலே அடுத்ததா WWE ஸோ அவர் போடக்கூடிய கான்ட்ராக்ட் தான் அவரோட கடைசி WWE கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது இப்போ நம்ம கோடிக்கு வந்து 40 வயசு. ஸோ இப்போ இன்னும் அவரோட கான்ட்ராக்ட் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டாருன்னா, ஸோ கிட்டத்தட்ட அவர் ஒரு 47, 48 வயசுக்குள்ள வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் வந்து அவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ எப்படி ஏஜே ஸ்டைல்ஸ் ஜான்சனா அந்த ஒரு வயசில் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனாங்களோ, ஸோ அவங்களோட ஏஜில் வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கும் பிளான் பண்ணுறாரு. ஸோ மேபி அது ரிட்டைர்மெண்ட்டாக தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இல்லைன்னா அவர் வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரிட்டைர்மெண்ட் ஆகிற ஒரு வயசு தான். ஸோ அதனால் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கான பிளானில் தான் அப்படி வந்து சொல்கிறாரு. மேபி அடுத்ததாக போடக்கூடிய கான்ட்ராக்ட் அவளோட கடைசி கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ரா சைடு உமன்ஸ் டிவிஷனில் வந்து வேர்ல்டு டைட்டிலுக்கான மேட்ச் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ லிவ் மார்கனுக்கும் ஸ்டெஃப்னி வாக்கருக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட்ஸ் உமன் டைட்டிலுக்காக தான் வந்து ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அப்படியே ஸ்மாக் டவுனில் இருக்கக்கூடிய உமன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கு யார் தான் வருவாங்க, ஸோ யார் தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற லெவலுக்கு ஃபஸ்ட்டு WWE வந்து பியாங்கா பெலருக்கும் ஜெயிட் காரிகளுக்கும் தான் வந்து ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பட் பியாங்கா பெலரால் இப்போ வர முடியாது, அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால. ஸோ இன்ஜுரி அப்டேட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம ஓல்டு அப்டேட் வீடியோலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அவங்களும் இல்லாத ஒரே காரணத்தினால ஸோ இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான உமனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ரியர் ரிப்ளை தான் இப்போ WWE வந்து கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். ஸோ ரியர் ரிப்ளை விசஸ் ஜெயிட் கரிகளுக்கான மேட்ச் தான் வந்து ரெஸ்ல்மேனியாவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஸோ உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் அதிகபட்சமாக வந்து நம்ம ரியர் ரிப்ளை தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பிராக் லெஸ்னரோட ரெஸ்ல்மேனியா 42 ஆப்னண்ட் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஸோ நம்ம பால் ஹேமனும் பிராக் லெஸ்னரும் ஸோ ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறவங்க கூட தான் ரெஸ்ல்மேனியா 42 வந்து பிராக் லெஸ்னர் மேட்ச் பண்ணுவார். ஸோ பிராக் லெஸ்னருக்கு கண்டிப்பாக 100% ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ பட் ஆப்போனண்ட் தான் வந்து இன்ன வரைக்குமே வந்து WWE டிஸ்கஸ் பண்ணி முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இப்போ வரைக்குமே டிஸ்கஸில் பண்ணி வச்சிருக்கிறது ஒபாஃபெமி கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற லெவலுக்கு பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபாஃபெமி மேட்ச் தான் ரெஸ்ல்மேனியா 42 வந்து நடக்கும். அதுதான் வந்து இப்போதைக்கு WWE பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது 100% உறுதி கிடையாது. 100% நடக்கும் சொல்ல முடியாது. திடீர்னு WWE வந்து கந்தரையும் நடத்தலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்னொருத்தர் புதுசாக வந்தார்ல ரிக்கி சேன்ஸா இல்லை ஒரு ராயல் ரூமில் ஒரு பல்காக ஒரு ரெஸ்லர் வந்துருக்காரு. ஸோ அவரு கூட மேட்ச் நடக்கலாம். ஸோ இந்தமாரி ஃபைனலைஸ் ஆகலை. பட் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபாஃபெமி மேட்ச் தான் இப்போ இருக்கிற லெவலுக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. மேபி லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை WWE பிளான் மாற்றலாம். WWE வந்து NXTல நடக்க போகிற ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி பேப்பருக்கான அஃபிஷியல் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் எஸ்டி லூயிஸில் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக கடைசியாக நடந்த ரா ட்ரிபியூட் ஷோவில் வந்து ஸோ அண்டர்டேக்கர் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல்ஸை வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். ஸோ நான் அதுலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஏஜே ஸ்டைல்ஸுக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அது வந்து வெறும் ட்ரிபியூட் ஷோ. அவர் எதுக்காக க்ளவுஸ் ஆஃப் போட்டார், ஸோ அவரோட ஃபியூச்சரு, ஸோ இதுக்கு மேலே அவர் ரிட்டைர்மெண்ட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் ஸ்கிரிப்ட் படி அப்படி இருந்தது. பட் அண்டர்டேக்கர் உள்ளே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஸோ அவர் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இன்வைட் பண்ணது எல்லாமே மேபி வந்து அது வந்து ஒரு ஏஜே ஸ்டைல்ஸ்க்கே சர்ப்ரைஸ் தான் இருந்திருக்கும். ஏன்னா அங்கே நடந்த விஷயமே அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் அதில் கெஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அஃபிஷியலி தெரிய வந்திருக்கு. ஸோ அது ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு சர்ப்ரைஸாக இருந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஸோ ஏஜே ஸ்டைல்ஸுக்கு வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான். ஸோ WWE கடைசி வரைக்குமே ஏஜே ஸ்டைல்ஸ்கிட்ட சொல்லலை. ஸோ நம்ம நினச்ச மாதிரி அந்த மாதிரி பேசி முடிக்கணும். அதுக்கு அவ்வளோதான் பிளானு. அதுக்கப்புறம் அண்டர்டேக்கர் உள்ளே வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இன்வைட் பண்ணது எல்லாமே வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸை WWE வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கடைசி நிமிஷத்தில் வந்து நடந்த ஒரு விஷயந்தான். நம்ம ஏஜே ஸ்டைல்ஸை வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் தான் இன்வைட் பண்ண போகிறாங்க, அவரை யார் தான் ஹால் ஆஃப் ஃபேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு சில ரூமர் போயிட்டுருக்கு. மேபி அது ஜான்சனாவாக கூட இருக்கலாம். ஸோ ஜான்சனா வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏன்னா இது ஒரு ரைட் டைமாக இருக்கும். ஸோ ஏஜே ஸ்டைல்ஸை நம்ம ஜான்சனா வந்து இன்வைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஒரு கருத்து.
ஸோ அடுத்ததா ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து இன்னொரு விஷயத்த ஃபேன்ஸ்க்கு மண்டே குழப்பற லெவலுக்கு ஒரு விஷயத்த பேசி வச்சிருக்காரு. ஸோ அவரு ஒரு இன்டர்வியூல இருக்காரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ நெறைய ஃபேன்ஸ் வந்து என்ன வந்து ஸோ WWE வந்து ஏஜே ஸ்டைல்ஸ வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் AEW இல்ல அதர் கம்பெனி ரெஸ்லிங்க்கு வந்து போக மாட்டாரு. அங்க போய் தான் மேட்ச் விளையாட மாட்டாரு அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. பட் அதெல்லாம் சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஸோ அது என் இஷ்டம், என் விருப்பம். நான் தான் ரிட்டயர்மெண்ட்ட வந்து அறிவிச்சிருக்கேன். நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். திடீர்னு யார் ரிட்டயர்மெண்ட்ட கேன்சல் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ அனதர் கம்பெனி ரெஸ்லிங்க்கு போனாலும் போவேன் அப்படிங்கிற மாரி ஒரு டோன்ல வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அது கரெக்ட் தான். ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் உடனே வந்து என்ன சொல்றாங்க, ஸோ இவர் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்வைட் ஆகிட்டாரு. இதுக்கும் மேலே வந்து அனதர் கம்பெனி ரெஸ்லிங்கு போக மாட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் அதை முடிவு பண்ணக்கூடிய ஆள் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் தானே. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காரு. பட் இவர் இப்படி சொன்னதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அவர் அனதர் கம்பெனி ரெஸ்லிங்கெல்லாம் போக மாட்டார். ஸோ சும்மா சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நான் தான் முடிவு பண்ணேன். ஸோ நான் முடிவு பண்ணால் திடீர்னு WWE கூட என் ரிட்டர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃபைட் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ அது ஏஜே ஸ்டைல்ஸ் முடிவு பண்ணணும். அது ஏன் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏஜே சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் வந்து அவர் அனதர் கம்பெனி ரெஸ்லிங்கெல்லாம் போக மாட்டார். இதே எப்படி ப்ரோ நீ உறுதியாக சொல்கிறேன்னா, அடுத்தடுத்த நியூஸ் வந்து இப்போ அஃபிஷியல் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இப்போ ஏஜே ஸ்டைல்ஸை பற்றி என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்குன்னா, ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ஸோ WWE தான் இருக்க போகிறாரு. வேறு எந்த கம்பெனிக்கும் போக போகிறது கிடையாது. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ஸோ யங் டேலண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ புதுசாக வந்து ரெஸ்லிங் கற்றுக்கிட்டு ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுக்கிறது, புது புது ரெஸ்லர்ஸை வந்து உருவாக்குறது, ஸோ அவங்கள வந்து அதாவது பேக் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ஸோ புது புது யங் டேலண்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கான ஒரு டீலையும் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து சைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால தான் என்னவோ தெரில, ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் ட்ரிபியூட் ஷோய்க்கு முன்னால் வந்து அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போயிருப்பார். பட் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவர் தான் ட்ரைனிங் எடுக்க போகிறாருன்னு. ஸோ அவர் இதுக்காக தான் போயிருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற யங் டேலண்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. ஸோ அவர் இன்னும் யங் டேலண்ட்ஸ் தான் வளர்த்து விட போகிறாரு. ஸோ இதுக்காக WWE தான் இருக்க போகிறாரு. பேக் ஸ்டேஜில் சில ஒர்க்ஸை வந்து பண்ண போகிறாரு. அதனால அவர் வேறு எந்த கம்பெனிக்கும் போக போகிறது கிடையாது. ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆல்ல போடுங்க. ஸோ அதாவது இப்போ நம்ம பிரான்சன் ரீட் வந்து இன்ஜுரி ஆயிருக்கலாம். ஸோ அவரோட பைசப் வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ இதனால வந்து இப்போ நம்ம பிரான்சன் ரீட் வந்து ஒரு அண்டர் கோ சர்ஜரி வந்து பண்ண போகிறாராம். ஸோ இதுக்கு மேலே அவர் எப்போ வருவாருன்னு தெரில. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆயிரும். ரெஸ்ல்மனிலாம் தாண்டிடும். ஸோ அவர் சர்ஜரி பண்ண போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போதைக்கு பிரான்சன் ரீடுக்குன்னுட்டு ரெஸ்ல்மனியால ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்பாங்க தெரியுமா. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஏதோ ஒன்று அவருக்காக ஒரு மேட்ச் வச்சுருப்பாங்க. அவங்க விஷன் டீமுக்கான ஒரு ஸ்டோரி லைன் வச்சுருப்பாங்க தெரியுமா. ஸோ இதுக்கான ஸ்டோரி லைன் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கான ஸ்டோரியெல்லாம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டோரி லைனில் ஒரு மிஸ்ட்ரி மாஸ்க் மேனார் சுற்றிட்டு இருந்தார்ல. ஸோ இப்போ அந்த பிளானையுமே வந்து மாற்ற போகிறாங்களாம். ஸோ அவரை வந்து கொஞ்சம் உறங்கிட்டிடலான்னு இருக்கிறாங்க போல். இதுக்கு மேலே அந்த மிஸ்ட்ரி மேன் யார் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. ஸோ அதை அப்படியே உறங்கிட்டாங்க. ஸோ அது யார் வேணாலும் இருந்துட்டு போட்டு இப்போதைக்கு அந்த கதை சுத்தமாக ஜீரோ ஆகிட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் இன்ஜுரி ஆனதுனால அந்த ஸ்டோரி லைன் வந்து டெவலப் பண்ண முடியாது. அதனால் அந்த மாஸ்க் மேன் யாராக இருந்தாலும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் அவரை ரிவீல் பண்ணுறதோ பார்க்க முடியாது. ஒருவேளை இவங்கெல்லாம் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நான் தாண்டா அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ அதாவது பெரிய நேரம் தெரியும் அந்த மாஸ்க் மேனே நான் தான் அப்படிங்கிற மாதிரி யார் ஆகினாலும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.